முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பழிகளை விரும்புவீர். பழியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். நற்செய்திக்கு முன் வசனம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் தன்னை நல்லவர்களாக காட்டிக்கொள்வதிலும் தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொள்வதிலும் மிகவும் கவனமாயிருக்கின்றோம். இது மனித இயல்பு. இதில் தவறொன்றுமில்லை. ஆனால் தன்னை நல்லவராக அல்லது நேர்மையாளராக காட்டிக்கொள்வதற்கு அடுத்தவரை தீயவராகவும் கெட்டவராகவும் நேர்மையற்றவராகவும் காட்டிக்கொள்வதில்தான் தவறு. இதனைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரி தண்டுபவரையும் பரிசேயர் ஒருவரையும்
அவர்களது எண்ண ஓட்டங்களை பற்றியும் அந்த எண்ண ஓட்டத்தின் வழியாக வெளிப்படுகின்ற இறை வேண்டலையும் கிறிஸ்து நமக்கு உவமையாக தருகின்றார். பரிசேயர் தன்னை இறைவன் முன்னிலையில் நேர்மையாளராக காட்டிக்கொள்ள விரும்புகின்றார். எப்படி? அடுத்தவரை குற்றவாளிகளாக்கி தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொள்கின்றார். ஆனால் வரி தண்டுபவரோ தனது ஆழ்மன சோதனையில் தன்னை சோதனையிட்டு அதன் உள்மன வெளிப்பாடாக கடவுளிடம், கடவுளே, நான் பாவி, என் மீது இறங்கியருளும் என்று வேண்டுகின்றார். இந்த இரண்டு இறை வேண்டலிலும் வரி தண்டுபவரின் இறை வேண்டலே கிறிஸ்துவின் பார்வையில் உயர்ந்ததாய்ப்படுகிறது. இதனைத்தான் கிறிஸ்து இந்த தவக்காலத்தில் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். என் அன்பு சகோதரமே, தவக்காலம் என்பது எங்கோ யாருக்கோ உண்டானது அல்ல, மாறாக தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குமானது. இந்த தவக்காலம் தனி மனிதன் தனது பலவீனங்களை பற்றி, தன்னை பற்றி, தனது சொல், செயல், சிந்தனைகளை பற்றிய ஒரு ஆய்வு காலம். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி ஆய்வு செய்வோம், சுய ஆய்வு செய்வோம். அந்த சுய ஆய்வின் அடிப்படையில் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த சுய ஆய்வு என்பது ஒப்பீட்டின் அடிப்படையில் வருவது அல்ல, மாறாக இது ஆன்ம சோதனையின் அடிப்படையில் வருவது. நாம் ஒவ்வொருவரும் நமது ஆழ்மன சோதனைக்கு சென்று நமது ஆழ்மன சோதனை செய்கின்ற பொழுது நாம் நம்மை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவும், நமது நிலைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் இது உதவுகிறது. இதன் வழியாக நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பார்வையில் நாம் மதிப்பிற்குரியவர்களாக மாறுகின்றோம். யாரெல்லாம் சுய ஆய்வு செய்து தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றார்களோ, குறிப்பாக தன்னை பற்றி, தனது குறை நிறைகளை பற்றி, தமது பாவங்களை பற்றி சுய ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தன்னை ஆண்டவருக்கு தம்மை தாழ்த்துகிற ஒவ்வொருவரும் கடவுள் முன்னிலையில் உயர்ந்தவராக்கப்படுகின்றார்கள். இதனைத்தான் இன்றைய நாள் வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது, வாசம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்பு சகோதரமே, ஆண்டவர் முன்னிலையில் நாம் சுய ஆய்வு மேற்கொள்வோம், நம்மை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோம். ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இறங்கியருளும் என்று நம்மை ஆண்டவர் முன் தாழ்த்துவோம். இதன் வழியாக ஆண்டவர் பார்வையில் மிக மதிப்பிற்குரிய ஒன்றாக திகழ இந்த நாளை நாம் பயன்படுத்துவோம். இந்த தவக்காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆமென்.